ஹை கைஸ், வெல்கம் டு மெடிக்கோ சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதே நேற்று நைட்டோட டின்னர் ரெசிபி தான். நான் ஃபுல் வீடியோ 10 மணிக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நானுமே தெளிவாக தான் எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து 3 வெங்காயம் 1 தக்காளி எடுத்திருக்கேன். நிறைய போடக்கூடாது, டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். மல்லி இலை ஒரு கைப்பிடியும், புதினா இலை ஒரு கைப்பிடியும், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயமும் நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 6 முந்திரி எடுத்திருக்கேன். அதை 2 பாதியாக உடச்சிருக்கேன். அப்புறமா பட்டை, லவங்கம், கடற்பாசி அதில் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வேணும். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கீ கண்டிப்பாக வேணும். கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடி கனமான பாத்திரம் வச்சுக்கணும். நான் வந்து குக்கர் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த தம் வைக்க உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மேலே தூவுறதுக்கு. அதே மாதிரி இந்த 6 முந்திரியும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பிறகு என்ன பண்ணணுன்னா, அது வெளியே எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நீங்கள் வந்துட்டு வெங்காயமும் கறி லீஃபு அந்த பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கோங்க. ரொம்ப வதக்காதீங்க, ஏன்னா இது வந்து கீ ரைஸ்க்கு அப்படி நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கோங்க. அதுவும் 1 பாதியாக தான் வதங்கணும், அந்த இது வரைக்கும் வதக்கக்கூடாது. அடுத்தது மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு லைட்டாக சுருக்க வரும். அப்பயே உடனே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த முந்திரி 6 போட்டுக்கோங்க. தயிர் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, தயிர் அதில் சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி. அப்புறமா எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு 1 கப் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் அந்த அரிசியை கொட்டிடுங்க. நான் தம் வைக்க போகிறேன், அதனால் வந்துட்டு விசில்லாம் எதுவும் வைக்கல நான். இப்படி அரிசிக்கும் அந்த தண்ணிக்கும் ஈக்குவலாக இருக்கும்போது ஒரே ஒரு ப்ரெஷர் வச்சு எடுத்திங்கன்னா போதும். அந்த ப்ரெஷர் அதுவே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா ஒன்று நல்லா பொலன்னு இருக்கும், நல்லா ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ரைஸு. அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வெங்காயமும் முந்திரியும் அப்படியே தூவிட்டு மல்லி இலை போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு சிக்கன், மட்டன் இல்லைனா எக் எது வேணால் இது பண்ணிக்கலாம். நான் எக் வச்சு மேட்ச் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எக் மசாலாவோட ரெசிபி வந்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.